பூமியின் தென் அரைக்கோளம் ஆஸ்திரேலியா. இப்போது கோடைக்காலம் நிலவுகிறது. 2026 ஜனவரி 3ஆம் தேதி அபூர்வ விண்வெளி நிகழ்வு நடந்தது. நமது பூமி சூரியனுக்கு மிக அருகிலுள்ள புள்ளிக்கு பெரிஹீலியானுக்கு சென்றது. சாதாரண நாட்களை விட சுமார் 25 லட்சம் கிலோமீட்டர் தூரம் பூமி சூரியனை நெருங்கிச் செல்லும். சூரியனுக்கு பக்கம் போனால் வெயில் கொளுத்த வேண்டுமே, பின் ஏன் நமக்கு குளிர்காலம்? பூமி சூரியனுக்கு அருகில் செல்வதால் பருவநிலை மாறுவதில்லை என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. பூமி தன்னுடைய அச்சில் ஆக்சிஸ் 23.5 டிகிரி சாய்வாக சுழல்வதால் தான் பருவநிலைகள் ஏற்படுகின்றன. தற்போது வட அரைக்கோளம், இந்தியா உள்ளிட்ட பகுதிகள் சூரியனை விட்டு விலகி சாய்ந்து இருக்கிறது. எனவே சூரியன் அருகில் இருந்தாலும் அதன் கதிர்கள் சாய்வாக விழுவதால் நமக்கு குளிர்காலமாக இருக்கிறது. அதே சமயம் பூமியின் மற்றொரு பகுதியான தென் அரைக்கோளம் ஆஸ்திரேலியா இப்போது சூரியனை நோக்கி சாய்ந்துள்ளதால் அங்கு கோடைக்காலம் தகித்து கொண்டிருக்கிறது. உண்மையில் பூமி ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது. வியாழன், சனி போன்ற ராட்சத கோள்களின் ஈர்ப்பு விசை பூமியின் பாதையை சற்றே இழுத்து மாற்றுகிறது. இதனால்தான் சூரியனுக்கு அருகில் வரும் பெரிஹீலியான் மற்றும் தொலைவில் செல்லும் அப்ஹீலியான் நிலைகள் ஏற்படுகின்றன. விஞ்ஞானி கெப்லரின் விதிப்படி ஒரு கோள் சூரியனுக்கு அருகில் இருக்கும்போது அதிவேகமாகவும் தொலைவில் இருக்கும்போது மெதுவாகவும் பயணிக்கும். இப்போது வட அரைக்கோளத்தில் கோடைக்காலம் நிலவும் போது பூமி சூரியனை விட்டு தொலைவில் இருக்கிறது. எனவே பூமி மெதுவாக நகர்வதால் நமக்கு கோடைக்காலம் 4-5 நாட்கள் அதிகமாகவே நீடிக்கிறது. குளிர்காலத்தை விட கோடைக்காலம் நமக்கு நீளமானது. ஜனவரி மாதத்தில் பூமி சூரியனுக்கு அருகில் வருவது ஒரு தற்செயலான நிகழ்வு. இது எப்போதும் இப்படியே இருக்காது. கிபி 1246 டிசம்பர் சோல்ஸ்டிஸ் மிக குறுகிய பகல் மற்றும் பெரிஹீலியான் ஆகிய இரண்டும் ஒரே நாளில் நிகழ்ந்தன. ஆனால் பூமியின் சுழற்சி மாற்றங்களால் இந்த தேதி 58 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாள் தள்ளி போகிறது. அதன்படி பார்த்தால் கிபி 6430 மார்ச் மாதத்தில் பூமி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும். சூரியனுக்கும் பூமிக்குமான தூரம் நம்மை வாட்டுவதில்லை. பூமி சாய்ந்து நின்று சூரியனை பார்க்கும் விதமே நமக்கு பருவநிலையை தீர்மானிக்கிறது.